வெல்கம் சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் ஒட்டிக்கலாம், அதுக்கப்புறம் ஷோ பீஸாகவும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பீரோலையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கம் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் வந்து இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வால் புட்டி. ஸோ அதை நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதில் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் இதில் கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை வந்து இதில் நான் இது பண்ண போகிறேன். டிஷ்யூ பேப்பரை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டரை மட்டும் லைட்டாக போட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நான் ட்ரை ஆகிறதுக்குள்ளாரையும் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். இதை நான் இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பாண்டா பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஃபேஸ் மாதிரி கொண்டு வர போகிறேன். நான் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரீ மாதிரி ஒரு மூங்கில் குச்சி மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதோடைய கால் இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா போலார் பியர் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பியர் ஒன்று பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பாடி, அதுக்கப்புறம் ஃபேஸு, அதுக்கப்புறம் அந்த 2 குடுமி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு அழகாக அது. இப்போ வந்து நான் பார்த்திங்கனாக்கா இதுக்கு நடுவில் கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை, இது ஸ்டிக் பண்ணணுன்னாக்கா ஜஸ்ட் வாட்டரை தடவிட்டு, இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். வாட்டரை தடவிட்டு யூ ஹேவ் டு ஸ்டிக் இட், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு அழகான மேட் மாதிரி கிடச்சிச்சு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் பின் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்சர் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் திக்கனாக கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நடுவில் இங்கே ஒரு சின்ன மரத்தில் ஒரு ஹோல் மாதிரி போடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான், நான் பியருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு குட்டியாக கண் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பின்லேயே வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன்.
இப்போ வந்து நான் அது ஐ மட்டும் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லீஃபும் பண்ண போகிறேன். சும்மா இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா will get the leaf. இது வந்து நம்ம அழகாக இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வாட்டர் மட்டும் போட்டுட்டு இப்படி அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரெண்டு மூணு லீஃப் மட்டும் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் அழகாக இப்படி பண்ணிட்டு போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா, இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு யூ கோயிங் டு, நான் இங்கே ஸ்டிக் பண்ணாமல் இங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சம் இப்படி எம்போசிங்காக பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த லீஃபுக்கு இது போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, தண்ணியை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஓகே இடம். அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு ஒரு பியோ ஒன்று கிடச்சிச்சு. இது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னாவே சூப்பராகிடும், உங்களுக்கு ஷேப்புக்கு வந்துடும். இதெல்லாம் அழகாக இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஏதாவது வேர்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம். நான் இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு இதில் ஏதாவது வேர்ட்ஸ் எழுதுகிற மாதிரி காட்டுறேன், கலர் பண்ணிவிட்டு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். லீவ்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம பாண்டா வந்து நல்லா ரெடி ஆகிட்டாரு. இப்போது நல்லா ட்ரையும் ஆகிட்டாரு. இப்போ வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். கலரிங்க்கு வந்து நான் இங்கே ப்ரௌன் கொடுக்க போகிறேன். பேஸ் வந்து ப்ளூ கொடுக்கலான்னு இருக்கேன். நான் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுக்குறேன். ஃபுல்லாமே ஒயிட் கொடுத்துட்டு தான் நான் மற்ற கலர்ஸும் கொடுக்க போகிறேன். நான் பேஸ் கொடுத்து முடிச்சுட்டு போகிறேன். இப்போது முடிச்சுட்டு நான் இப்போது இந்த பேஸ்க்கு வந்து இந்த கீழே இருக்கிறதுக்கு வந்து அக்வா ப்ளூ கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். நான் இப்போ வந்து ப்ளூ கொடுத்தாச்சு கீழே பேஸ்க்கு. இங்கே மட்டும் நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, 0 பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கு அடுத்தது நான் இப்போது இந்த மரத்துக்கு வந்து கலர் பண்ணுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ச்சு ப்ரௌனு, அதுக்கப்புறமா ஃப்ளஷ் டிண்ட் எடுத்திருக்கேன், ஸ்கின் கலர். இப்போ வந்து நான் ப்ரௌன் அடிச்சுக்கிறேன்.
ஓகே, அடுத்தது ஆர்ச் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஃப்ளஷ் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனவுடனே இன்னொரு லைட்டாக ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துருவேன். இப்போ நான் க்ரீனும் எல்லோவும் அடிக்க போகிறேன். என்கிட்ட டார்க் க்ரீன் இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைட் க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ அடிச்சிடுங்க. எனக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கிடச்சிச்சு. ஸோ நான் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அண்ட் தென் லெமன் எல்லோ. ஓகே, அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் கொண்டு வரணும். அண்ட் தென் இதுக்கு நான் பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்னொரு ஒயிட் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளாக் கொடுக்க போகிறேன். அது கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இதான் நான் இப்போ கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த மேக்னெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் சென்டர். இந்த சென்டரில் வந்து நான் ஃபெவிபாண்ட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 minutes அப்படியே ஸ்டிக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருந்தால் கூட செஞ்சிடலாம். இது ட்ரை ஆன பிறகு பெயிண்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை, அவ்வளோதானே தவிர இது ட்ரையிங்க்கு தான் டைம் ஆகுமோ தவிர மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.